ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்க கொஸ்டின் அண்ட் ஆன்சரை பார்க்க போகிறோம். புரட்சி முழக்கம் என்ற நூலை எழுதியவர் யார்? சாலை இளந்திரையன். 74வது சட்ட திருத்தத்தின் மூலம் பின்வரும் எந்த அட்டவணையை சேர்க்கப்பட்டது? 12வது அட்டவணை. தமிழ் வியாசர் என அழைக்கப்பட்டவர் யார்? நம்பியாண்டார் நம்பி. இந்தியாவின் முதல் ட்ரோன் நகரம்? ஆந்திர பிரதேசம். இலக்கண குறிப்பு தருக. தமிழ் தாய். உருவகம். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் தலைவராக இருந்தவர் யார்? சச்சிதானந்த சின்ஹா. இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் ஆலோசகராக இருந்தவர் யார்? PN ராவ். வானம் வசப்படும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? பிரபஞ்சன். அரசியலமைப்பு நிர்ணய சபையை முதலில் ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியவர் யார்? MN ராய். அஞ்சல் இலக்கண குறிப்பு தருக. தொழிற்பெயர். தேசிய மாசு தடுப்பு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? டிசம்பர் 2. புதிய தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஞானேஷ்குமார். எந்த சட்ட திருத்தம் டெல்லிக்கு தேசிய தலைநகரம் அந்தஸ்து வழங்கியது? 69வது சட்ட திருத்தம். மாநில மறுசீரமைப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1956. பசல் அலி குழு அமைக்கப்பட்ட ஆண்டு? 1953. தார் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு? 1948. உவேசா புறநானூற்றை முதலில் பதிப்பித்த ஆண்டு? 1894. எனது வாழ்க்கை போர் எனும் நூலை எழுதியவர் யார்? சி. இலக்குவனார். எனது நாடக வாழ்க்கை எனும் நூலை எழுதியவர் யார்? TK சிதம்பரம். வக்கீல்கள் கருப்பு உடை அணிவது எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது? 1964. தமிழ்நாடு மின்சார வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? 1957. திருஞான சம்பந்தரை திராவிட சிசு என்று புகழ்ந்தவர் யார்? ஆதிசங்கரர். தீர்த்தமலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? தருமபுரி. நந்தனார் சரித்திரம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கோபாலகிருஷ்ண பாரதியார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.